ஷேய் பார்வதி அம்மா நீதிமான் நீதி அரசர் 2 கணக்கில் கணக்கு கொடுக்கார். நீதி அரசர் மானிடத்தில் யார் நீதி அரசர் கிடையாது, யாருமே நீதி அரசர் கிடையாது. கடவுள் இந்த உட்காந்துருக்காரு, இந்த கணக்கு போடுதார், இந்த பூமியில் இறங்கி கணக்கு போடுதார், பூமியில் இறங்கி கணக்கு போடுதார். நீதி அரசர் நீதியில் ஆதியில் உள்ள கணக்கு. நீதி அரசர் இவர் தான் நீதி அரசர். கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டு தாய் இந்தியா நாடு, உலக நாடு, நீதி அரசர் கிடையாது. புரியுதா? கடவுள் தான் நீதி அரசர். நீதி அரசர் பூமியில் இறங்கி கணக்கு போடுதார். நீதிமான் கணக்கு விடுதார், கணக்கு விடுதார். நீதிபதி சர்ச்சி இன்னாருக்கு இன்னார் இந்த தண்டனை, இன்னென்ன தண்டனை, இன்னென்ன இந்த டயத்தில் கண் இழந்து போவான், செயல் இழந்து போவான், குடும்பம் நாசமாக போயிடும், அனைத்தும் அவன் குடும்பத்தில் சண்டையும் கூத்தலமாக நடக்கும்னு சர்ச்சி கணக்கு எழுதார். ஏட்டில் உட்காந்து கணக்கு எழுதார். புரிஞ்சிக்கோ, நீதி அரசர் இருந்தா இருக்கார். கடவுள் தான் நீதி அரசர். நீதிமன்ற கோர்ட்லேருந்து டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதி அரசருங்கிற வார்த்தை வரக்கூடாது. மாநிலத்தில் நீ அரசராக வரக்கூடாது. நீதி அரசர் இந்த நிற்கார், நீதிமான் இந்த நிற்கார், நீதித்துறை இந்த நிற்கார். புரியா? நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதார். பூமியில் கணக்கு போட்டோன்னே வீட்டுக்குள்ளே அமர்ந்து 2 பேருமே நாங்கள் உட்காந்து கணக்கு எழுதோம். தப்பாக கணக்கு போகிறோம், கணக்கை விடுதோம். இன்னும் பார்க்கலையில் இப்போ 5 கணக்கில் விடுதார். பேப்பர் வச்சு நீதிமன்ற கோர்ட்டில் சண்டையும் சத்தரம் கூத்தல் அடிக்க விடுதார். இன்னையிலேருந்து கூத்தல் அடி பார்ப்போம். அந்த பேப்பரை வச்சு கணக்கு போட்டார். காவல்துறை அதிகாரி 1, 2வது கணக்கு வழக்கறிஞர்கள் 2, 3வது நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும், 4வது கணக்கு அரசியல்வாதி. எல்லா கணக்கும் உள்ள கூத்தடிக்க விடுவார் இந்த பேப்பரை வச்சு. இந்த பேப்பர் மூலியமாக தாய் இந்தியா நாடு முழுவதும் இன்று நாளிலிருந்து பயங்கரமாக சிக்கல் வரும், பயங்கரமான மோதல் வரும், பயங்கரமான எல்லாமே சிக்கலில் உண்டாக்கி விடுவார். நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணும்ப்பா. நீதி அரசராக நின்று கணக்கு எழுதார். நீதிமான் கணக்கு கொடுக்கார். நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதார். நீதி அரசர் தண்டனை கணக்கு போடுதார். அப்போ கணக்கு எடுக்கல, நீங்களாட்டு ஆடுங்க. உட்கார்ந்த இடத்துல லிங்கத்திலேருந்து கண் 3வது கண் நெற்றிக்கண் திறந்து பார்க்கார். அதிலே எல்லாவனையும் சிக்கலில் மோதி விட்டு ஆட விட்டு எழுத்து எழுத முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் இன்னையிலேருந்து எழுத்து ஆகாது, எழுத்து ஓட விட மாட்டார், சின்ன முன்னாமல் ஆக்கி விட்ருவார். எனக்கு மூளை இருக்குன்னு கோர்ட்டுக்குள்ளே அனைத்தும் உள்ளே போகிறது எனக்கு மூளை இருக்குன்னு நீ நினைக்கக்கூடாதுப்பா. அந்த மூளையை திருப்பி கீழே இறக்கக்கூடியது கடவுளால் தான் முடியும். இப்போ கணக்கு போட்டார். நீதிமான் கணக்கு கொடுத்துட்டார். தப்பாக கணக்கு உள்ள வழக்கு ஆட்டத்தை நான் இன்னுமே விட மாட்டேன். பூரா அந்த 5 கணக்கில் பேப்பர் வச்சு உள்ள சண்டையும் சத்திரமா கூத்தலாக விட்டு நாசம் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டார். முக்கால்